கண்ணியமானவர்களே, மனிதனுடைய இதயம் இருக்கிறது அல்லவா, குரங்கை விட மோசமானது. மனிதனுடைய இதயம் இருக்கிறது அல்லவா, உலகத்திலே மிக மோசமானது, சைத்தானை விட மோசமானது ஒரு மனிதனுடைய உள்ளம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது அல்லவா, அவரை பற்றி, அந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் மறையிலே சொல்லும் பொழுது சொல்லுவான், இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ என்று சொல்லுகிறான். உலகத்திலே மனிதனுக்கு கெடுதிகளை ஏவக்கூடியது, கெட்டவைகளை சொல்லித் தருவது ஒரு மனிதனுடைய உள்ளம் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்னன் நஃப்ஸ, நிச்சயமாக ஆத்மாக்கள், மனங்கள் இருக்கிறது அல்லவா, அம்மாரத்தும் பிஸ்ஸூ, எப்பொழுதுமே பாவத்தை தான் அது ஏவிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். மனம் இருக்கிறது அல்லவா, ஒரு மனிதனுடைய மனம் சரியாகிவிட்டால் அவனுடைய உடல் சரியாகிவிடும், அவனுடைய காரியங்கள் சரியாகிவிடும், அவனுடைய கல்வி சரியாகிவிடும், அவனுடைய பொருள் சரியாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சதை துண்டை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் மனோ இச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் இந்த உலகத்திலும் வெற்றி பெற முடியாது, மறு உலகத்திலும் வெற்றி பெற முடியாது. நிறைய பேர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறாமல் போவதற்கு காரணமே மனோ இச்சை தான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனை கோளாறு செய்வது, மனிதனை மங்க வைப்பது, மனிதனை வெறிப்பிடிக்க வைப்பது, போராமைக்குண்டான எல்லா காரியங்களும், எல்லா கெட்ட குணங்களும் மனிதனுடைய உள்ளத்திலே போய் அழுக்குகளாக படியக்கூடிய இடம். அந்த இடத்தை சரிபடுத்தி விட்டால் மனிதன் வெற்றி பெற்று விடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வலிமார்கள் பூராவுமே இப்படித்தான் தங்கள் மனதை தான் சரிப்படுத்தினார்கள். இறைநேசர்கள் எல்லாருமே மனதை சரிப்படுத்தினார்கள். இறைநேசர்களை பட்டியலிலே நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றி பிணைந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, இவர்களை எல்லாம் நாம் கொஞ்சம் ஏறிட்டு பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் எல்லாம் உள்ளத்தை சரிப்படுத்தினார்கள். உள்ளம் சரியாகிவிட்டால் உலகம் சரியாகிவிடும், உள்ளம் சரியாகிவிட்டால் அனைத்துமே சரியாகிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். உள்ளத்திலே தவக்குல் இருக்க வேண்டும், தவக்குல் து அலல்லாஹ், அல்லாஹுவின் பயம் இருக்க வேண்டும். அல்லாஹுவின் பயம் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாதவைகள் உள்ளே வந்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.